சொத்து தகராறில் தம்பி சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அண்ணன் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் பின்னணி என்ன என்பதை காணலாம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே வெங்கடாம்பட்டி மயிலப்புரம் அடுத்த ராஜா குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் பிரின்சின் பால். இவரது மகன் வினோத் கனி. மரம் வெட்டும் தொழிலாளியான இவருக்கு மனைவி மற்றும் 4 பிள்ளைகள் உள்ளனர். அதே பகுதியைச் சேர்ந்தவர் செல்லப்பா. அவரது மகன் சார்லஸ். செல்லப்பாவும் பிரின்சிபாலும் சகோதரர்கள். இருவருக்கும் அந்த பகுதியில் சொந்தமாக இடம் உள்ளது. இந்நிலையில் வினோத் கனி சார்லஸுக்கு சொந்தமான இடத்தில் நெல்களம் வைத்துள்ளார். அதேபோல் சார்லஸும் வினோத் கனிக்கு சொந்தமான இடத்தில் பன்றி பண்ணை வைத்துள்ளார். இதனால் அண்ணன் தம்பி இருவருக்கும் நீண்ட காலமாக சொத்து பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே தனது இடத்தை காலி செய்ய வேண்டும் எனவும் இல்லையென்றால் ஜேசிபி வைத்து பன்றி பண்ணையை இடித்து விடுவதாகவும் சார்லஸை மிரட்டியதோடு தகாத வார்த்தைகளால் வினோத் கனி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சார்லஸ் நேற்று மாலை பன்றி பண்ணை அருகே நின்று கொண்டிருந்த வினோத் கனியிடம் தகராறில் ஈடுபட்டார். தகராறு முற்றவே தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வினோத் கனியை சரமாரியாக குத்திவிட்டு சார்லஸ் தப்பி ஓடியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த வினோத் கனி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த கடையம் இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார், சுரணை இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன் மற்றும் போலீசார் வினோத் கனியின் உடலை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சார்லஸ் மற்றும் அவருக்கு துணையாக இருந்த பன்றிப்பண்ணை ஊழியர் ஆறுமுகம் என்கிற ராஜா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். சொத்து தகராறில் தம்பியை கொன்ற அண்ணன் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.